ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம். நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பற்றி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மேக்ஸ் பிவைக்யூ சீரிஸ்ல கிளாஸ் 58 தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கிளாஸஸுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரீசனிங் பிவைக்யூ சீரிஸும் போயிட்டு இருக்கு, நீங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான 5 கேள்விகள் 5மே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டாபிக்ல இருந்து டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கும். ஸோ தெளிவாக கவனிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 25 மாணவர்களில் 72% பேர் கணித பாடத்தில் திறமையானவர்கள் எனில் கணித பாடத்தில் திறமையற்றவர்கள். ஸோ மொத்தமா பார்த்தீங்கன்னா 100% மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னா அதுல 72% பேர் பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ்ல திறமையானவங்க. ஓகேங்களா? சோ அப்ப திறமையற்றவர்கள் எத்தனை பேர் அப்படின்னா 100ல இருந்து 72 கழிச்சிட்டீங்க அப்படின்னா அவங்க தான் மேக்ஸ்ல திறமையற்றவர்கள். ஓகேங்களா? சோ இந்த 28% தான் எத்தனை பேர் அப்படின்னு கேக்குறாங்க. சோ மொத்த மாணவர்கள் 25ன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப 25ல 28% அப்படிங்கிறது எவ்வளவு? பாருங்க, 25ஆல இதை அடிச்சா 4, 4ஆல அடிச்சிங்க அப்படின்னா இது 7. அப்ப 7 மாணவர்கள் கணித பாடத்தில் திறமையற்றவர்கள். ஓகேங்களா? சோ கொடுத்திருக்கிறது 100%, திறமையானவர்கள் 72%. ஓகேங்களா? சோ அப்ப திறமையற்றவர்கள் வேணும் அப்படின்னா 100ல இருந்து 72 கழிச்சிங்கன்னா 28%. மொத்த மாணவர்கள்ல 28% பேர் எத்தனை பேர்னு பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, இரு எண்களின் கூடுதல் 2490 ஒரு எண்ணின் 6.5% மற்றொரு எண்ணின் 8.5% சமம் எனில் அந்த எண்களை காண்க. சோ 2 நம்பரோட கூடுதல் எனக்கு என்னன்னு தெரியாது இல்லையா? சோ அப்ப நான் 2 நம்பரை XY அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த 2 நம்பரோட கூடுதல் 2490. ஒரு நம்பரோட 6.5%, அதாவது 6.5 டிவைடட் பை 100 Xன்னு எடுத்துக்கிறேன். ஒரு நம்பரை நான் Xன்னு இன்னொரு நம்பரை ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்து 8.5% எவ்வளவு? Y. இது ரெண்டும் ஈக்குவலா 6.5% Xும் 8.5% Yயும் சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இது ஒரு ஈக்குவேஷன். ஓகேவா? சோ இந்த இதுல இருந்து நான் Xோ Yோ ஏதோ ஒண்ணு கண்டுபிடிச்சு கொண்டு வந்து இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். பாருங்க, இந்த 100 அடிஞ்சிரும். இப்ப 6.5 65 டிவைடட் பை 10ன்னு எழுதலாம். 8.5 85 டிவைடட் பை 10ன்னு எழுதலாம். இந்த 10 அடிஞ்சிரும். ரெண்டு சைடுமே 5ஆல நீங்க டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 13x = 17y கிடைக்கும். ஓகேவா? சோ நான் x மட்டும் இந்த சைடு வச்சுக்கிறேன். அப்ப 13 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணா டிவைடட் பைல வரும். சோ இந்த வேல்யூஸை கொண்டு போய் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். பாருங்க, xக்கு பதிலா 17/13y பிளஸ் y = 2490. இதை வச்சு நான் y கண்டுபிடிக்கலாம் இல்லையா? சோ பாருங்க, இது ஒரே இதா மாத்துறீங்க அப்படின்னா என்ன ஆகும்? இது கூட பெருக்குவீங்களா? அப்ப 17y பிளஸ் 13y டிவைடட் பை 13 ஈக்குவல் டு 2490. ஸோ இது மேல என்ன ஆகும்? 30y ஆகும். இது ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணும்போது மல்டிப்ளைல போகும். அப்ப 2490 × 13. y மட்டும் வேணுமா? ஸோ 2490 × 13 30 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணா டிவைடட் பைல வரும். 0க்கு 0 அடிஞ்சிரும். 3ஆல அடிச்சிங்க அப்படின்னா 83 × 13ன்னு கிடைக்கும். ஸோ 83 × 13 1079. ஸோ ஒரு நம்பரோட ஆன்சர். சோ 1079 எந்த இடத்துல ஆப்ஷன்ல வருதுன்னு பாருங்க. இந்த இடத்துல தான் வருது. சோ இது ஒரே இடத்துல இருக்கிறதால ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேங்களா? ஒருவேளை 2 இடத்துல 3 இடத்துல இருந்ததுன்னா நான் இன்னொரு வேல்யூஸும் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா? சோ இந்த இடத்துல கொண்டு வந்து ஒய்க்கு பதிலா 1079ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அப்போ என்ன ஆகும்? ஈக்குவல் டு 2490. ஓகேவா? சோ எக்ஸ் ஈக்குவல் டு 2490ல இருந்து 1079 கழிங்க. சோ கழிச்சிங்க அப்படின்னா 1411ன்னு கிடைக்கும். சோ இதுதான் இன்னொரு நம்பர். ஓகேவா? அப்ப 1411ம் 1079 தான் அந்த 2 நம்பர்ஸ். புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, முக்கோணம் ஏபிசியில் கோணம் B = 90 டிகிரி, AB = 18 சென்டிமீட்டர், BC = 24 சென்டிமீட்டர் எனில் ஏசியின் நீளம் காண்க. ஸோ ஒரு முக்கோணம் இருக்கான். முக்கோணத்துல B அப்படிங்கிறது செங்கோணம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த மாதிரி அந்த முக்கோணம் இருக்கு. இது A, இது B, இது C. இது B அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு செங்கோணம் இருக்கு. AB வேல்யூ 18, BC வேல்யூ 24. அப்ப AC என்னன்னு கேக்குறாங்க. ரொம்ப சிம்பிள் இல்லையா? சோ செங்கோண முக்கோணத்துல கர்ணத்தோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணிக்கலாம். சோ என்ன தியரம்? AB ஸ்கொயர், அதாவது ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர் ஈக்குவல் டு கர்ணம் ஸ்கொயர். சோ இப்ப AB நமக்கு தெரியும். AB 18, BC 24 ஈக்குவல் டு AC ஸ்கொயர். 18 × 18 324
24 × 24 576 ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர். இது 900 ஆகும். 930 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர். ஸ்கொயரும் கேன்சல் ஆகும். அப்ப ஏசியோட வேல்யூ 30 சென்டிமீட்டர். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். தெளிவா அவங்க இந்த மாதிரி முக்கோணமா கொடுக்காம ஸோ வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. கோணம் இந்த இடத்துல தான் அது 90 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை வச்சு நம்ம அப்படியே அந்த பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஒரு வேலையை 4 ஆண்களும் 6 பெண்களும் சேர்ந்து 8 நாட்கள் செய்கிறார்கள். மேலும் அதே வேலையை 3 ஆண்களும் 7 பெண்களும் சேர்ந்து 10 நாட்கள் செய்கிறார்கள். 10 பெண்கள் மட்டும் அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்வர்? ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன், 2 இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின். அப்ப 2 இன்ஃபர்மேஷன் ஒரு கொஸ்டின் வர்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. ஓகேவா? ஸோ இது டைம் அண்ட் ஒர்க் கேள்வி. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா? ஸோ 4 ஆண்கள் பிளஸ் 6 பெண்கள் 2 பேரும் சேர்ந்து அப்படிங்கிறதால நம்ம இந்த இடத்துல பிளஸ் போடுறோம். ஓகேவா? ஸோ சேர்ந்து எத்தனை நாள்ல முடிக்கிறாங்களா? 8 நாள்ல முடிக்கிறாங்களா? ஈக்குவல் டு அதே வேலை அப்படிங்கிறதால ஈக்குவல் டு போட்டுக்கிறேன். 3 ஆண்களும் 7 பெண்களும் சேர்ந்து 10 நாள்ல முடிப்பாங்களா? ஸோ இது ரெண்டும் சேம் ஒரே வேலை அப்படிங்கிறதால நான் இந்த மாதிரி போட்டுக்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஒரு ஆண் ஈக்குவல் டு சம்திங் ஏதோ ஒரு பெண்கள், இல்லைன்னா ஒரு பெண் ஈக்குவல் டு சம்திங் ஏதாவது ஆண்கள் வர்ற மாதிரி மாத்திக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 8 உள்ள பெருக்குங்க. 8 32 ஆண்கள் பிளஸ் 6 8 48 பெண்கள் ஈக்குவல் டு 30 ஆண்கள் பிளஸ் 70 பெண்கள். ஸோ ஆண்கள் தனியா பெண்கள் தனியா பிரிங்க. இது 30 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணும்போது -30. அப்ப 2 ஆண் ஈக்குவல் டு 70 - 48 22 பெண். அப்ப ஒரு ஆண் ஈக்குவல் டு 11 பெண் அப்படின்னு வரும். ஓகேவா? வந்ததுக்கு அப்புறம் 2 இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா? ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை ஏறுங்க. 4 ஆண்களும் 6 பெண்களும் சேர்ந்து ஒரு வேலையை 8 நாள்ல முடிக்கிறாங்களா? சோ இந்த இன்ஃபர்மேஷன் நான் எடுத்துக்கிறேன். எது வேணா எடுக்கலாம். ஓகேவா? இப்ப ஒரு ஆணுக்கு பதிலா நான் 11 பெண்கள் அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அப்ப 6 பெண்கள் ஈக்குவல் டு 8. இது என்ன ஆகும்? 44 பிளஸ் 6 50 பெண்கள் ஈக்குவல் டு 8 நாட்கள். ஓகேவா? கேள்வி 10 பெண்களுக்கு எத்தனை நாட்கள்? சோ பெண்கள் குறையும் போது நாட்கள் அதிகரிக்கும். ஓகேவா? இது எதிர்மாறல். அப்ப இதை அப்படியே டிவைட் பண்ணி இங்க மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்ப 50 டிவைடட் பை 10 இன்டூ 8 0 அடிஞ்சிரும். 8 5 40. அப்ப 40 நாட்கள் ஆகும். 10 பெண்கள் மட்டும் வேலை செஞ்சு அந்த வேலையை முடிச்சாங்க அப்படின்னா 40 நாட்கள் ஆகும். ஸோ 2 இன்ஃபர்மேஷன் ஒரு கொஸ்டின். இதை இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 2 இன்ஃபர்மேஷனையும் ஒரே ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணி அதுல இருந்து ஒரு ஆண் ஈக்குவல் டு சம்திங் இல்லைன்னா ஒரு பெண் ஈக்குவல் டு சம்திங்னு கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் 2 இன்ஃபர்மேஷன்ல ஏதோ ஒண்ணு ஈக்குவேஷனா எடுத்து அதுல கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணி வேல்யூஸ் நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து பாருங்க, 3 எண்கள் 1:2:3 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளன. அவற்றின் மீப்போவா அதாவது HCF 12 எனில் அந்த எண்ணை காண்க. ஸோ ரொம்ப சிம்பிளா அந்த மாதிரி விகிதம் கொடுத்து HCF கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதோட அந்த நம்பர்ஸ் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். பாருங்க 1 2 3 என்ன பண்ணணும்னா இங்க இருக்கு இல்லையா, ஒவ்வொரு உறுப்பு கூடையும் அந்த HCF வேல்யூவை பெருக்கணும். பாருங்க 1 × 12 2 × 12 3 × 12. அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியா ஷார்ட்கட்ல போட்டுடலாம். பாருங்க 12 24 36. அவ்வளவுதான். அந்த வேல்யூஸ் என்ன? ஆப்ஷன் டி 12 24 36. ஸோ இந்த மாதிரி 2 அதாவது விகிதத்துல 2 வேல்யூஸோ இல்ல 3 வேல்யூஸோ 4 வேல்யூஸோ எத்தனை வேல்யூஸ் வேணா கொடுத்துருக்கட்டும். ஸோ விகிதத்துல கொடுத்துட்டு HCF வேல்யூ கொடுத்துட்டு அந்த நம்பர்ஸ் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த விகிதத்துல இருக்க ஒவ்வொரு உறுப்பு கூடயும் அந்த HCF வேல்யூவை பெருக்குனீங்க அப்படின்னா அதுதான் அந்த நம்பர்ஸ். ஓகேவா? இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான 5 கேள்விகள் முடிஞ்சது. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.